அதிவேக வீதி நிர்மாண பணிகளின் போது இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளை விசாரிப்பதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை என ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு தெரிவிக்கின்றது. அதிவேக வீதியில் நடந்ததாக கூறப்படும் மோசடி தொடர்பிலான விசாரணைகள் மந்தகதியில் இடம்பெறுவதாக கட்டுநாயக்கவில் இன்று நடைபெற்ற தொழிற்சங்க கூட்டத்தில் ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் குறிப்பிட்டார். அதிவேக மார்க்கங்களின் மோசடி தொடர்பில் நாம் பல முறைப்பாடுகளை செய்துள்ளோம். ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை சந்திக்க திரு நடேசனும் ஜனவரி 9ஆம் தேதி செல்வதாக பொறுப்புடன் கூறினோம். திரு நடேசன் என்பவர் நிருபமா ராஜபக்சவின் கணவர். அவர் அதிவேக மார்க்கங்கள் தொடர்பில் ஒப்பந்தம் செய்த முக்கிய பிரதிநிதி மற்றும் தரகர். அவர்களில் பிரபாத் நாணயக்கார, திரு நடேசன், டில்ஷான் விக்ரமசிங்க ஆகியோர் முக்கியமானவர்கள். அவர் ஹோட்டன் பிளேஸில் உள்ள நோர்வே தூதரகத்தின் இடமொன்றை 600 மில்லியனுக்கு கொள்வனவு செய்துள்ளார். தனியார் நிறுவனம் ஒன்றில் முன்னர் பணியாற்றினார். கடந்த காலங்களில் அதிவேக வீதிகள் தொடர்பான தகவல்களை வழங்கும் போது இந்த அதிவேக மார்க்கங்களில் கொள்ளையிடப்பட்ட நிதி தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தோம். வீதிகளின் நிர்மாண பணிகளை விஸ்தரிக்கும் போது பல்வேறு பகுதிகளுக்கான மதிப்பீடுகளில் வெவ்வேறு வகையான மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக தரகர்கள் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையிட்டுள்ளதாகவும் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டினார். பின்னதுவ முதல் மாத்திரை வரை வீதி மீண்டும் விஸ்தரிக்கப்பட்டது. இதிலும் பிரபாத் நாணயக்கார இருந்தார். அதன் பின்னர் மீண்டும் வீதி கொட்டாவையிலிருந்து கடுவல வரை விஸ்தரிக்கப்பட்டது. அதில் திரு நடேசன் இருந்தார். அதன் பின்னர் அங்கிருந்து 2 பகுதிகளை நிர்மாணித்தனர். கடுவலையிலிருந்து கடவத்தை வரை 9 கிலோமீட்டர்கள் நிர்மாணிக்கப்பட்டன. 1 கிலோமீட்டருக்கு 534 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கடவத்தையிலிருந்து கிரவலப்பிட்டியவிற்கு 8 கிலோமீட்டர் வீதி நிர்மாணிக்கப்பட்டது. 1 கிலோமீட்டருக்கு 714 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இத்தகைய பாரதூரமான ஊழல்களை செய்தார்கள். தரகர் கூலி அல்ல, ஊழல் மிகு கொடுக்கல் வாங்கலாக கருதப்பட வேண்டும். ஊழல்கள் ஊடாக ஒரே இரவில் 1000 தொடக்கம் 1500 மில்லியன் ரூபாவை சம்பாதிக்கின்றனர். இந்த அதிவேக வீதிகளை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தங்களை வழங்கும் போது போட்டியாளர்கள் இல்லை. ஒப்பந்தங்களை கொண்டு வரும் பிரதிநிதிக்கு வழங்கினார்கள். அவர்களின் தனிப்பட்ட சொத்துக்களை ஆராய்ந்தால் எந்தளவு பணத்தை சூறையாடியுள்ளார்கள் என்பது தெரியவரும். இந்த நிலையில் அதிவேக நெடுஞ்சாலைகளின் நிர்மாண பணிகள் நிறுத்தப்படுமா என பெருந்தெருக்கள் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு பிரதி அமைச்சர் ஏரான் விக்ரமரத்னவிடம் நாம் வினவினோம். கொழும்பு சுற்றுவட்ட வீதி நிர்மாணிக்கப்படுகின்றது. 3ஆம் கட்ட நிர்மாண பணிகளுக்கு தயார்படுத்தல்கள் இடம்பெறுகின்றன. எனினும் நாம் அது குறித்து ஆராயும் போது செலவிடப்படும் தொகை மிகவும் அதிகம் என்பது தெளிவாகின்றது. ஆகவே அந்த அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளுக்கு நாம் புதிதாக ஒப்பந்தங்களை வழங்க உள்ளோம். இதன் போது விலை மனு நடைமுறைப்படுத்தப்படும் அல்லது போட்டித்தன்மை மிகு நடைமுறை கையாளப்படும். ஆகவே அந்த நடைமுறை நிறுத்தப்படாது. கொழும்பு சுற்றுவட்ட அதிவேக வீதியை நாம் நிர்மாணிப்போம். கடந்த அரசாங்கம் வடக்கு அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளை ஆரம்பித்தது. இதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுவதற்கு முன்னரே 5 பகுதிகளின் நிர்மாண பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டிலுள்ள தனியார் நிறுவனங்களுக்கு இந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் போது போட்டி முறைமை பின்பற்றப்படவில்லை. නමුත් සැලැස්ම සම්පූර්ණ වෙන්නත් ඉස්සෙල්ලා කොටස් 5ක් කොන්ත්‍රාක්තු දීලා තිනවා. මේ රටේ පෞද්ගලික සමාගම් වලට මේව දීලා තියෙන්නේ තරංකාරී ක්‍රමයකට නෙමෙයි. அதிவேக வீதிகள் மற்றும் நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பாரிய திட்டங்களின் போது இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுவது தொடர்ந்தும் தாமதமடைகின்றது. கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைப்பதன் ஊடாக இந்த செய்தி வெளிப்படுகின்றது. யாரை சிறையில் வைக்க வேண்டும் என்பது தொடர்பான விசாரணை தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. 10 வருடங்களில் இடம்பெற்ற அனைத்து ஊழல் செயற்பாடுகளையும் 100 நாட்களில் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. වංචා ක්‍රියාවල් හරිද සියල්ලක්ම දින 100න් හොයන්නට බෑ.